ஏதாவது சொல்லுங்கள். வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, தங்கங்களே, என் வாக்கிங் அசோசியேஷன் நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். நீங்கள் பாதி பேர் கரெக்டாக வர்றீங்க, பாதி பேர் வர்றதே கிடையாது. பாதி பேர் ஓபி அடிக்கிறீங்க. ஓபி அடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் கேடு. டெய்லி கரெக்டாக வரணும். இந்த வீடியோ எடுக்கிற சார் முதல்கொண்டு ஓபி அடிக்கிறவர் ஏமாத்துறாரு. நம்மளை ஏமாற்றி வச்சுட்டு இருக்காரு. அவரே ஏமாற்றிட்டு இருக்காரு. ஒழுங்காக டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் 100 வயசுக்கு நான் எழுதி தரேன். என்கிட்ட பாண்டு வாங்கிக்க வந்து. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஆரம்பம். எல்ஐசி பாண்டா சார்? எல்ஐசி பாண்டு இல்லை சார், ஹெல்த் பாண்டு. ஹெல்த் நலம். எனக்கு கேரண்டி கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஒருத்தர் போகிறா பாருங்க, மோசமான ஆள், அவரோட சேராதீங்க. என் கூட போட்டு சேருங்க, வாங்க, சந்தோஷமாக இருப்போம். சார், சின்ன பிள்ளை மாதிரி ஆகிடணும். ஒரு மணி நேரம் ஈக்குவல் டு சைல்டு. குழந்த மாதிரி இருக்கணும். சும்மா அப்படியே பெரிய மனுஷன், நான் கெத்து, நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய கோடீஸ்வரன், அப்படி பெரிய பில்டப் பண்ணிட்டு அலையக்கூடாது. பொட்டு போயிட வேண்டியதான். எத்தனை பேர் போயிட்டாங்க? அதனால் யோசனை பண்ணிங்க, யதார்த்தமாக இருங்க. சின்ன பிள்ளை மாதிரி பிரெயினை கொண்டு வாங்க. ஒரு மணி நேரம், அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை பார்க்கலாம், நீங்கள் எத்தாக இருக்கலாம், ஆட்டலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு மட்டும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வாங்க, சந்தோஷமாக வந்துட்டு போங்க. அப்படியே நடந்து வாங்க. அப்படி மெதுவாக வேகம் நடக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் என்ன ஸ்டைலோ மெதுவாக நடந்து வாங்க. நடக்கணும், காலை ஆடுறோம். இதை பாருங்கள், காலை ஆட்டிங்கன்னா, நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் லங்ஸுக்கு நல்லது. சாரி, கிட்னிக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, அதுக்கப்புறம் பிரெயினுக்கு நல்லது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. உடம்புக்கே நல்லது. என்ன காரணம்? நடந்தான். நடக்கக்கூடிய நாயும் ஓடக்கூடிய நாயும் அனிமல்ஸும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் 5 வருஷம் 10 வருஷம், அது ஆயுள் காலம் வேறு. அது வரைக்கும் இருக்குது. நம்மளும் அது மாதிரி இருக்கணும்னா டெய்லி நடக்கணும், காலை ஆட்டணும். காலை ஆட்டணும்னு இவ்வளோ பயன் இருக்குது சார். வாங்க சார், ஊருக்கு பாருங்க. ஒருத்தர் புறாவை தாங்க முடியல, அவருக்கு வயிற்றுச்ச பேசிட்டு போகிறாரு. சரி, சி பாய், நாளை பார்ப்போம். தேங்க்யூ.